எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கிரேவி தான் செய்ய போகிறேன். இது வந்து ஒரு பேஸ் கிரேவி. இந்த கிரேவியை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸு, பன்னீர், மட்டன், சிக்கன், ஷ்ரிம்ப் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டு நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிரேவி வந்து பேச்சுலர்ஸ்க்கு இல்லைன்னா நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் இல்லை குக் பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த கிரேவியை செஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி கெட் டுகெதர் பார்ட்டி அந்த மாதிரி நிறைய பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா கூட இந்த கிரேவியை வந்து நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கூட ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான கிரேவி இது. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக மெலன் சீட்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் முங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா சூடான தண்ணி வந்து இதில் ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா ஊறின பிறகு இதை அரைச்சி நம்ம கிரேவியில் சேர்த்தோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த கிரேவிக்கு. ஸோ இப்போ இதை நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு பவுலில் நம்ம மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முதல்ல வந்து நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து இந்த கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து பேஸ்ட் மாதிரி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து ஒரு 15லேருந்து 20 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி எல்லாமே மசாலாலாம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து 2 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது கூட கருப்பு ஏலக்காவும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வறுபட்டவொடனே இப்போ இதில் வந்து நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 15, 20 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் கிரேவி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு வரா மாதிரி பண்ணுறதா இருந்தால் பெரிய வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தவொடனே இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி இங்கே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவியை வச்சு ஒரு 20+ ரெசிபீஸ் வந்து நம்ம செய்யலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ் இதில் வச்சு இந்த கிரேவியை வச்சு செய்யலாம். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து பேஸாக வச்சு அவங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்றீங்க, நிறைய பேர் வராங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த கிரேவியை நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, பேச்சுலர்ஸு அவங்களால வந்து ரொம்ப குக் பண்ண முடியாதவங்கலாம் இந்த கிரேவியை செஞ்சு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டா கூட உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு இது மிக்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியல அப்படின்னா, அரைச்சிட்டு ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னோடது வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகும்போது, இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள் தூள்,
கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் வந்து இதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மசாலா வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி, எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வதங்கறதுக்குள்ள நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பு, மெலன் சீட்ஸ் 2த்தையும் மிக்ஸியில போட்டு நல்லா நைஸா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். அந்த பாத்திரத்தில கொஞ்சம் அடி பிடிக்கிற மாரி இருந்தது. ஸோ, இப்போ இதில வந்து அப்பப்போ வந்து கரண்டிய வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகணும். ஸோ, லோ டூ மீடியம் ஃப்ளேமில வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து நல்லா குக் ஆயி, எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தக்காளி விழுத எல்லாத்தையும் இதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மேல மூடி போட்டு லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து குவான்டிட்டி நெறைய பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க கம்மியான குவான்டிட்டி பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாவே முடிஞ்சிடும். ஸோ இப்போ மேல மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். அப்பப்போ வந்து கரண்டிய வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்றேன். கிரேவி வந்து ஃபுல்லா தெறிக்கும். நீங்க மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லா வத்திடுச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாரி டைம்ல இதில வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, மெலன் சீட்ஸ் விழுத வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மறுபடியும் மேல மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இந்த கிரேவிய மறுபடியும் லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா அந்த கிரேவி வந்து நல்லா குக் ஆகி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் நெறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால இந்த அளவுக்கு டைம் ஆகும். நீங்கள் கம்மியாக பண்ணால் இந்த அளவுக்கு ஆகாது. கொஞ்சம் சீக்கிரத்திலேயே முடிஞ்சிடும். ஸோ இப்போது நான் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மறுபடியும் நான் குக் பண்ணிக்கிறேன். நடுவுல அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்றேன். இப்போ உங்களுக்கு கிரேவி பார்த்தாவே தெரியும். நல்லா எண்ணெய்லாம் மிதந்து கிரேவி வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு. அதில இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும்போது நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளுடைய கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கிரேவி எடுத்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸோ, இல்ல நான்வெஜ்ஜோ எது வேணுமோ அத செஞ்சு நீங்க ஒரு கிரேவி செஞ்சுக்கலாம். ஸோ அதையும் நான் இன்னைக்கு வந்து பன்னீர் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கிரேவி வந்து பேஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்லேயே 1 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் நெறைய நாள் யூஸ் பண்ணனா ஃப்ரீசர்ல கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு ஜிப்லாக்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்க கொஞ்சமா பன்னீர் எடுத்திருக்கேன். இப்ப இதில வந்து கொஞ்சமா மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமா கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன். அதனால இப்போ கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரோ எண்ணெயோ உங்களுக்கு எது வேணுமோ அது சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகி லைட்டாக சூடாகும்போது இதில் வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகம் வந்து கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சவொடனே இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 4 சைடும் நல்லா லைட்டாக கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பன்னீர் பார்த்தீங்கன்னா, 4 சைடும் கொஞ்சம் லைட்டா கலர் மாறியிருக்கு. கொஞ்சம் லைட்டா கிரிஸ்பியா இருக்கு. இப்ப இந்த டைம்ல நான் இதில கொஞ்சமா மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இத குக் பண்ணிக்கோங்க. இப்ப பன்னீரும், மஷ்ரூமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இந்த டைம்ல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கிரேவிலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கிரேவி இதில நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு இத வந்து லோ டூ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க.
இப்ப இதுலயே வந்து கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால கிரேவி வந்து இன்னும் நல்லா ரிச்சா இருக்கும். நல்லா க்ரீமியா இருக்கும். ஸோ கொஞ்சமா இதில சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அவ்வளோதான் நம்ம கடைசியா இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இது 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுலயே உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸு, நான்வெஜ்ஜு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய மல்டிபர்ப்பஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவிய வச்சு நீங்க நெறைய புதுசா வேற ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.